இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கோமதி பாண்டியன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. நம்ம பாண்டியன் பாதியிலேயே கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு செந்தில பூச்சி அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இங்க எத்தனை பேத்துக்கிட்ட சொன்னாலும் திரும்ப சொல்லாதீங்கன்னா அப்பதான் போய் கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்றாங்க. மீனா கோமதி சொல்ல கோமதி ஊருக்கே சொல்லிட்டாங்கன்னு வைங்க. நம்ம செந்திலுக்கு சரியான டோஸ் விழுகுது. பாண்டியன் இந்த வேலைக்கு நீ பிச்சே எடுக்கலாங்கிற அளவுக்கு திட்டான்னு வைங்க. இதெல்லாம் நடந்தாலும் நம்ம செந்திலுக்கு மீனா மேல தாங்க போவோம். இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி சொன்னேன். உன்னை நம்பி சொன்னதுக்கு நீ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம செந்திலும் பாத்துட்டு இருக்கான். மீனாவும் முறைச்சா அதுக்கும் பாண்டியன் இருந்து திட்டு விழுகுதுங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு மீனாவுக்கு தனியா ஒரு டோஸ் கொடுக்குறான்னு வைங்க. ஆனா நம்ம மீனா அசர்ற மாதிரி இல்லை. இவங்க அடிச்ச கஷ்டத்தை விட நீ பண்ணதுதான் எனக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்லி ஆஃப் பண்ணிட்டான்னு வைங்க. அடுத்த நாள் காலையில நம்ம பாண்டியன் இருந்துட்டு நீ வாங்கின எல்லா பணத்தையுமே கொண்டு போய் ஆசிரமத்துக்கோ இல்ல முடியாதவங்களுக்கோ நீ கொடுத்துரு. அதுல இருந்து ஒத்த பைசா கூட இந்த வீட்டுக்கோ உனக்கோ நீ செலவழிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டான். அந்த மாதிரி நீ பண்ணனா மட்டும்தான் இந்த வீட்டுல உனக்கு இடங்கிறதையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சரி நம்ம செந்திலும் கிளம்பிட்டான்னு வைங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமரவேலோட நிச்சயதார்த்த வேலை பயங்கரமா தடபுடலா நடந்துட்டு இருக்கு. நம்ம மயிலோட குடும்பமும் கார்ல வந்து இறங்கிட்டாங்க. இதை நம்ம சரவணன் லைவாவே பாக்குறாங்க வைங்க. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.